9000 mAh மாதிரி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. டெய்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி ஆண்ட்ராய்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? கேஸ் வந்து நார்மலாக எடுதுன்னு வைங்க, எல்லாமே நார்மலாக எடுது, பெட்ரோல் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை குறைப்பாங்களா? தெரில. ஆப்பிள் வந்து இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்குங்க. பேனிக் பையிங் வேணாம். 18 அல்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் ஒன்று பார்த்தேங்க. சஞ்சு சௌத்ரி அப்படிங்கிறவர் தான் போட்டிருந்தாரு. லிஸ்ட் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைஸ் ஹைக்ஸ் பை ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் டில் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபிக் மாதிரி அழகாக பண்ணியிருந்தார். அதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ் டு ரியல்மி. இவங்க மட்டுமே இது வரைக்கும் ப்ரைஸ் ஹைக் வந்து 124 தடவை பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் டில் டேட் அப்படின்னு போட்டிருக்காப்புல. விவோ வந்து 56 தடவையும், ஓப்போ வந்து 40 தடவையும் பண்ணியிருக்காங்களாம். மோட்டோரோலா வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆவரேஜ் இன்க்ரீஸாக 26.8%, ஃபாலோடு பை ரியல்மி 24.2%. டெக்னோ ஹேஸ் த ஃபியூவஸ்ட் ப்ரைஸ் ஹைக் 9 times அப்படின்னு போட்டிருக்காரு. பிராண்ட்ஸ் ஆர் லான்ச்சிங் அட் ஒன் ப்ரைஸ் அண்ட் குவைட்லி ரைசிங் இட் லேட்டர். ஐ விஷ் தே அனௌன்ஸ் த ஹைக்ஸ் பப்ளிக்லி இன்ஸ்டட். இது வந்து உண்மைதான். ஏன்னா சிம்பிளுங்க. இப்போ மோட்டோரோலாவில் G37 நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அண்ணா அந்த G37 தான் லான்ச் ஆகும்போது நீங்கள் கூட பேசுனீங்களேண்ணே, 15,000 தானேண்ணே, அப்பா அம்மாவுக்கு வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா அது அந்த லான்ச் ஆனதுக்கு ஒரு வாரம் கழிச்சே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 5,000 ரூபா ஏற்றி விட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிடும், நம்ம வந்து 15,000 அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்துட்டு அதை தேடி போவோம், இல்லாட்டி அதுக்கு பிளானே பண்ணிவிடுவோம். நேரில் போனால் தான் தெரியுது அது 20,000 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில கோளாறுகள் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம்ல, அதுதான். ஸோ செம டேட்டா இது. எப்படி ப்ரோ அதை கலெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோ அப்படின்னாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க, நாட் தட் ஈஸி டு ஹேண்டில். ஸோ அது சூப்பர். இதில் ஆவரேஜ் ப்ரைஸ் இன்க்ரீஸா, அதில் வந்து இருக்கிற லீஸ்ட் வந்து டெக்னோ இருக்காங்கங்க. இன்ஃபினிக்ஸ் எங்கள் லிஸ்ட்லேயே காணும். ஓகே, ஸோ இவங்க லிஸ்ட்டில் இருக்கிறது யாரெல்லான்னு பார்த்தா மோட்டோரோலா, அது ரியல்மி, விவோ, ஓப்போ, ஷாமி, மோட்டோரோலா, சாம்சங், போக்கோ, ஐக்கூ, நத்திங், ஒன் ப்ளஸ், டெக்னோ. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிராண்ட்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமான செய்தியில் ஆரம்பிப்போமா? சந்தோஷமாக இனிமேல் செய்தி வரப்போகிறதே இல்லை, அது வேறு விஷயம். ஏன்னா எந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து இல்லாட்டி லீக்டு ப்ரைஸு இல்லாட்டி ஸ்பெக் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்கும். பட் அந்த டிவைஸோட ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பேசும்போது யாருமே சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லை, என்னையும் சேர்த்து தான். எல்லாம் அவ்வளோ கோளாறாக தான் இருக்குது. சரி, இருந்தாலும் வந்து மிட்ரேஞ்சு ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி நல்ல பேட்டரி டெலிவர் பண்ணுது இல்லையா, பேட்டரி லைஃப் டெலிவர் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு டிவைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மிட்ரேஞ்செலாம் இனிமேல் சொல்ல முடியாது. 40,000 ரூபாய்க்கு மேலெல்லாம் மிட்ரேஞ்செலாம் சொல்லவே கூடாது. 50,000 60,000 முன்னே நம்ம ப்ரீமியம் ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடான்னு பார்த்தா 40,000 50,000 அப்படிங்கிறது தான் மிட்ரேஞ்ச் ஆகி போச்சு. சரி, இந்த ஃபோன் இருக்கு இல்லையா, போக்கோ X8 Pro Max, பேட்டரி லைஃப்பில் வந்து நம்மளை கட்டுப்படுத்தி அடக்கி வச்சிருச்சுங்க. எப்படின்னா இந்த ரீசெண்டாக 3 ஃபோனு தொடர்ச்சியாக ஹைப்ரோஎஸ்லேயே யூஸ் பண்ணேன். ஒன்று ரெட்மி டர்போ 5, இன்னொன்று ஷாமி 17T, இன்னொன்று போக்கோ X8 Pro Max. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா பேட்டரி சைஸ் வந்து ஒரு இம்பேக்டை ஏற்படுத்திடுச்சு ரியல் வேர்ல்டு ரியல் லைஃப் சினாரியோவில். ஏன்னா எனக்கு வந்து 17T கேமரா தரோம் சரியா, டர்போ 5யும் சரி, போக்கோ X8 Pro Maxும் சரி, இந்த 2 டிவைஸுமே வந்து கேமரா சென்ட்ரிக் டிவைஸ் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பேட்டரி சென்ட்ரிக் டிவைஸ், மீடியா குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட ப்ரைம். ஸோ கேமிங், அந்த பர்ஃபார்மன்ஸுங்கிற இடத்துல கேமிங். பட் இது 17T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா, சரி ஓகே, கேமரா நல்லா இருந்ததா? எஸ், நல்லா இருந்தது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டாக இருக்கட்டும், அந்த டிவைஸை ஹேண்டில் பண்ண விதம், அந்த டிவைஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இருந்தது. ஸோ அது எல்லாமே இங்கே தான் இருந்தது, டேபிள் மேலே, அங்கே எடுத்து வச்சிட்ட போல. சரி, ஸோ அந்த டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6500 mAh வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு போகும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரியே இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சிங்க. அதாவது நாம் இதுக்கு முன்னாடி 4000 mAh 5000 mAh ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழகினதை போல, அதை தாண்டி 6500 அப்படிங்கிறதே இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, சரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், ப்ரோ 6500ங்கிறது ஓகே ப்ரோ, ஒரு நாளாவது பேட்டரி நிற்குதா? ஒரு நாள் பேட்டரி லைஃப்லாம் எல்லா ஃபோனும் ஈஸியாக இப்போ டெலிவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் பிகர் பேட்டரியும் கூட தான். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, 6500 mAh ஃபோனை யூஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி 7500 mAh ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்தனால என்னால் வந்து அந்த ஒரு 2 hours கிட்ட ஷார்ட் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுதுங்க. எஸ்ஓடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி அடி வாங்குது. அப்போ அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தா இன்னொரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம், அதில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, ஃபோனை சார்ஜ் பண்ணுற அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதே மாறுது. ஸோ இதில் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டர்போ 5 விடுங்க, இந்த ஃபோன்லாம் இன்னும் ஒஸ்ட்டு. 9000 mAh ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன், நம்ம ஒன் ப்ளஸில் நார்டு 6 யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள்லாம்
இப்போ தான் ப்ரோ 20% வந்துச்சு, பேட்டரி 20%, SOT 13 மணி நேரம். ஸோ இவ்வளோ ஈஸியாக அச்சீவ் ஆகுது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய ரெட்மி நோட் 17 இருக்கு இல்லையா, அதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிஞ்சிருக்குங்க. ஸோ என்னென்னா 67 வாட் சார்ஜிங், அது ஓகே குட்டு தான். இதுவே வெறும் அதாவது வெண்ணிலா நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 வாட்டில் இப்போ இருக்குது. ஸோ அதனால் வந்து 67 வாட் அப்படிங்கிறது சந்தோஷம் தான். OLED டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனு, ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 5, இப்போ தான் ஹானரில் கூட பார்த்துருப்பீங்க, அது 11,000 mAh, அதுதான் இப்போ பேட்டரி கிங்காக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இது 6 Gen 5 தான், பட் 9000 mAh பேட்டரி, 50 MP மெயின் கேமரா. ஜூலை வந்து இது சைனாவில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் எப்பயுமே இந்த மாதிரியான நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் சைனாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்தியாவிலையும் லான்ச் ஆக தான் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்கேஸ் இதே பேட்டரி கெப்பாசிட்டி வந்ததுன்னா, அப்படி இல்லைனா கொஞ்சம் வருத்தம் தான், பட் இதே பேட்டரி கெப்பாசிட்டியும் 6 Gen 5 வந்தால் மேபி மீடியா சென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஹாட்ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, பேட்டரி லைஃப் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து சாலிடான ஒரு டிவைஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. அந்த 2 days பேட்டரி அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இந்த X8 Pro Max எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, முன்னை விட இப்போ யூஸ் பண்ணும்போது இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. ஃபஸ்ட்டு லான்ச் ஆனப்போ நானும் பரத்தும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ யூஸ் பண்ணும்போது கூட எப்படி இருந்ததுன்னா 9000 mAh மாதிரி இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பரத்துக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் யூஸ் பண்ணது எல்லாமே 4500, 4000, 5000 இந்த மாதிரியான பேட்டரிஸ். ஸோ நான் இதுக்கு முன்னாடியே தான் Neo 10 மாதிரியான ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுலேயும் நல்ல பேட்டரி லைஃப் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன அது எக்ஸ்ட்ராவாக 2000 mAhலாம் கொடுக்குறீங்க, 7000 mAh ஃபோனே இதுக்கு முன்னாடி எனக்கு 8 மணி நேரம்லாம் ஈஸியாக டெலிவர் பண்ணிச்சு, இது என்ன அதே 8 மணி நேரம் தானே இதுவும் டெலிவர் பண்ணுதுன்னு ஃபீல் ஆச்சு. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு 1-2 அப்டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் புஷ் ஆனனால ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிவைஸ் வந்து வார்மாக ஃபீல் ஆகும் இல்லையா வந்த புதுசில், பட் அந்த மாதிரியான ஃபீல்லாம் இப்போ இல்லை. ஸோ அதுதான் இந்த 9000 mAh அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிப்போமோ அப்படின்னு தோணுதுங்க. 9000, 10,000 mAh இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிப்பணும். ரெகுலராக ஜாலியாக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணோமா, அப்புறம் டாப் அப் பண்ணோமா, இல்லாட்டி சார்ஜ் போட போனோமா, ஃபோனை எங்கேயா வச்சோமா அப்படிங்கிறத தாண்டி ஒரு நாள் முழுக்க சார்ஜர் பக்கமே ஒதுங்காத மாதிரி இருக்கா. காலங்காத்தால எழுந்ததுமே 100 வாட் சார்ஜரில் மாட்டி விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு பொறுமையாக ஏற போதுன்னு வைங்க. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வேறு ஏதாவது வேலை, வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் அது இதுன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே அந்த கேப்லேயே என்ன ஆகிடுதுன்னா டாப் அப் ஆகிடும். இப்போ 40% பாக்கி இருக்குன்னு வைங்க, இன்றைக்கி ஃபுல் டே போட்டு அடிச்சு துவச்சி நான் 60-65% குறைக்கிறேன்னே வைப்போம். அடுத்த நாள் காலையில் நான் வந்து 120 வாட் சார்ஜர் எப்பயுமே டிஃபால்ட்டாக ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க கிட்டலாம் இருக்கும். பழைய ஷாமி ஃப்ளாக்ஷிப்லாம் வச்சுருந்தாங்கன்னா 120 வாட் இருக்கும். சரி இது பாக்ஸ்லேயே 100 வாட் வருது. ஸோ அதை எடுத்து மாட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்படி ஒரு 1.5 மணி நேரம் உங்கள் காலை ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படி வந்து நின்று பார்த்தீங்கன்னா டாப் அப் ஆகிருக்கும். ஸோ அது ரொம்ப க்ரேஸியாக இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் வந்து பாருங்களேன், இந்த 9000 mAhலாம் அடிக்ட் ஆகிட்டு தின்னான ஃபோனை நோக்கி போக முடியுமா அப்படின்னு கேட்டால் யோசிக்க வைக்குது. சரி, ஆக மொத்தம் இந்த மாதிரி நிறைய மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் அண்ட் என்ட்ரி லெவல் ஃபோன்ஸ் இனிமேல் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆல்ரெடி ரியல்மியில் யாராவது அந்த P4 பவர் யூஸ் பண்ணுறீங்களா, எப்படி இருக்குது, அந்த மொய் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. 10,000 mAh அப்படிங்கிறது உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்பவே க்யூரியஸாக இருக்குது ப்ரோ. ஒரு 9000 mAh போட்டு போலன்னு பொழக்குது அப்படின்னா அப்போ 10,000 mAh எக்ஸ்ட்ரா 1000 mAh அதுவும் மாதம் தானே பண்ணோம். ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் எஸ், ஓவரால் ஆப்டிமைசேஷன் இஸ் கோயிங் டு பி கீ. சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்டகிரேஷன் எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட் தான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது இல்லைனா என்ன ஆகுங்க, டிவைஸ் வந்து ஓவர் ஹீட்டிங்கோ, அப்நார்மல் பிஹேவியரு, மோடம் சரியில்லை, நெட்வொர்க் ஃப்ளக்சுவேஷனு, ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் உள்ள வந்ததுன்னா பேட்டரி அடி வாங்கிடும், அவ்வளோதான். அப்புறம் ஆண்ட்ராய்ட் 17 பார்த்துருப்பீங்க, ஃபோல்டபுள் டிவைஸ்க்கு என்ன ஆகும்னா அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பார்ட் ஆஃப் த டிஸ்பிளே வந்து இன்னர் டிஸ்பிளேயை அன்ஃபோல்டு பண்ணிங்கன்னு வைங்க, கீழே இருக்கிற பார்ட் ஆஃப் த டிஸ்பிளே அதை பார்ஷியல் ஃபோல்டு பண்ணோன்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி மாறிடும், ஆன் ஸ்க்ரீன் கண்ட்ரோலர் மாதிரி வந்துடும். ஸோ அது நல்லா இருந்தது. ஓகே, இனிமேல் எல்லோரும் கொஞ்சம் ஜாலியாக கேம்லாம் ஆடலாம் போல். சரி, இப்போது ஒரு சில யூசர்ஸ் ட்விட்டரில் ஒரு சில யூசர்ஸ்லாம் ரொம்பவே கோளாறாக அதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. அப்படி ஒரு ட்வீட் இன்றைக்கி பார்த்தேன், அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். சரியா, ப்ராக்டிக்கலாக பேசுவோம். நம்ம வந்து அப்படியே ஒரு சார்ந்து இல்லை ஆண்ட்ராய்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், ஆண்ட்ராய்டு தான் அப்போ சூப்பர்னு நான் சொல்லி ஆகணும், டெய்லி ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி ஆண்ட்ராய்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படிலாம் இல்லை. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்லா இல்லை, ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இதில் தான் நல்லா இருக்குது அப்படின்னா அப்படி பேசிட்டு போனோம். இதில் என்ன இருந்ததுன்னா, நீங்கள் வந்து இஃப் யூ எவர் ஃபீல் யூஸ்லெஸ், ரிமெம்பர் தட் சாம்சங் அண்ட் ஆண்ட்ராய்ட் மேட் தீஸ் ஃபீச்சர்ஸ் டு கம்பீட் வித் ஆப்பிளாம். ஆப்பிள் கூட கம்பீட் பண்ண என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்திருக்குன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிச்சிருவீங்க. ஒரு விஷயத்தை தவிர இது எதையுமே என்னால் வந்து ஒத்துக்கவே முடியல. ஒன்று, சர்க்கிள் டு சர்ச்சான். சர்க்கிள் டு சர்ச்சு பயனுள்ளதாகவே இல்லையா, வேஸ்ட்டாக, டே டு டே லைஃப்பில் வேஸ்ட் அப்படின்ட்டாங்க. சர்க்கிள் டு சர்ச்சை பற்றி நம்ம பேசியிருப்போம், கூகுள் லென்ஸ் தான் அது சும்மா வேறு அப்படின்னு பேசியிருப்போம். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். அந்த மெசேஜில் வந்து பார்த்தா ஒரு 25 கேரக்டர்ஸ், ஓகே, ஒரு கூப்பன் கோடு ஏதோ ஒரு கோடு இருக்குன்னு வைங்களேன்,
அதை நான் காப்பி பண்ணோம் அப்படின்னா டப்புன்னு அதை காப்பி பண்ணலாம். ஆனால் அது ஒரு இமேஜ் அப்படின்னும் போது நம்ம முன்னே என்ன பண்ணுவோம், லென்ஸ் ஃபீச்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வச்சு பண்ணியிருப்போம். இப்போ சர்க்கிள் டு சர்ச் இருக்கிறனால ரொம்ப வசதியாக இருக்குல்ல. ஸ்க்ரீனில் வந்து பிடிச்சா அழுத்தணுமா கீழே இருக்க பில்லை, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு நேவிகேஷன் பில் கீழே பாரை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்க்கிள் டு சர்ச் வருது. எந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த இமேஜ்லேருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டேப் பண்ணால் காப்பி பேஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நிஜமாவே சொல்ல போனால் சர்ச் பண்ணுறதை தாண்டி காப்பி பேஸ்ட் மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இதை போய்ட்டு இவ்வளோ அலட்சியமாக பேசுறது கொஞ்சம் டூ மச் தான். சர்க்கிள் டு சர்ச் வந்து ஒரு பெரிய விஷயம், உலகத்தையே புரட்டி போட்டுருச்சுன்ற மாதிரி ஒரு சில சமயங்களில் பிராண்ட் வந்து ஷோகேஸ் பண்ணும்போது வேணால் நம்ம ட்ரோல் பண்ணலாம். பட் யூஸ் ஆகுதா இல்லையான்னு கேட்டால் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு அதுவும் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடியவங்க, இமேஜ்லேருந்து டேட்டா எடுக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரியான ஆளுங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சர்க்கிள் டு சர்ச். அடுத்து டெக்ஸு. நான் டெக்ஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டெக்ஸுக்கான பயன் இருக்கான்னு கேட்டால் நிறைய பேர் டெக்ஸை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ப்ரொடக்டிவாக ரொம்ப ஹை லெவல் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டிக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்களையும் நான் பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ டெக்ஸுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது ஆன் டிவைஸ் ஒரு ஃபோன் என்ன தான் பண்ணாலும் 6.9 இன்ச்லேருந்து 7 இன்ச் தான் இருக்க போகுது. பட் இதுவே டெக்ஸுக்குள்ளே போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மினி பிசி மாதிரி ஆகிடுதா. அப்போ என்ன பண்ணலாம், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வந்து விண்டோஸில் எப்படி நம்ம நேவிகேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அழகாக நேவிகேட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு மேக்ஓஎஸோ விண்டோஸோ லினக்ஸோ எதுலேயும் நீங்கள் வந்து எப்படி அழகாக ஜாலியாக ஒரு ப்ரௌசர் ஒரு மெசேஜ் ஆப் எல்லாத்தையுமே அட் அ டைம் ஈஸியாக அப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இல்லையா. சும்மா கமாண்ட் டேபு இதில் நம்ம மேக்கு பிட்வீன் ஆப் அப்படி டக்குன்னு அழுத்தி விளாண்டுட்டு தானே இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டெக்ஸ் மோடில் கனெக்ட் பண்ணால் பண்ணலாம். பட் நான் அந்தளவுக்கு டெக்ஸை யூஸ் பண்ணல. சர்க்கிள் டு சர்ச் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். அடுத்து குவிக் ஷேர். ஐயா பொழுதுனைக்கும் நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. நான் கண்டென்ட்டுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதெல்லாம் பண்ணும்போது இது அழகாக நான் வந்து இப்போது மேக்குக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊர் ஃபோன் வைங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அதோ இப்போ பிக்சலு குளோபல் யூனிட்ஸ் இதெல்லாம். சைனீஸ் யூனிட்னா வேறு வழி தெரியல, அவங்களோட இன்டர் கனெக்டிவிட்டி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஷாமி இன்டர் கனெக்டிவிட்டி, விவோட ஈஸி ஷேரு, இந்த மாதிரி அவங்களோட ஓன் ஆப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி தான் நான் மேக்குக்கு டேட்டா அனுப்ப வேண்டியதாக இருக்குன்னு வைங்களா ஒயர்லெஸில். பட் இதுவே வந்து நம்ம ஒரு டிவைஸ் ஏதாவது இருக்குது, சாம்சங் பிக்சல் அண்ட் எல்லா டிவைஸ்க்கும் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்துட்டு குவிக் ஷேரில் ஆண்ட்ராப் கம்பர்டபிலிட்டி வந்துட போதுன்னு வைங்க. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது. சில ஃபைல்ஸு டேட்டாஸு ஃப்ரெண்ட்ஸு கடையில் அனுப்புறதுக்கும் வசதியாக இருக்குது. இப்போது கரெக்டு தான், ஏர் ட்ராப்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டில் பீம்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் நியர்பை ஷேர்னு அது மெச்சூர் ஆச்சு. நியர்பை ஷேர்னு இருக்கும்போது கூட நெக்ஸஸ் டிவைசஸ்லையும் பிக்சல்லையுமே நல்லா வேலை செஞ்சது. அதாவது பிக்சலில் நல்லா வேலை செஞ்சது. ஆனால் நியர்பை ஷேர் என்னைக்கு குவிக் ஷேராக மாறிச்சோ அப்போ வந்து கிராஸ் காம்பேட்டபிலிட்டி ஆண்ட்ராய்ட் டிவைஸே தான், பட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஆஃப் ஓஎம் யூஐ. ஸோ அதுக்கடையிலையும் வந்து என்னால் வந்து என்ன பண்ண முடிஞ்சதுன்னா கொஞ்சம் டேட்டாவை கொஞ்சம் ப்ராப்பராக அனுப்ப முடிஞ்சுது. அண்ட் அவங்க நேட்டிவாக வச்சுருக்கிறது இன்னும் நல்லா தான் இருக்குது. விவோவில் ஏதாவது ஷேர்ன்னு இருக்குது அப்படின்னாலும், ஓப்போவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓப்போ ஷேர் இந்த மாதிரி அவங்களோட நேட்டிவ் வந்து அவங்களோட எக்கோ சிஸ்டம்குள்ளே யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ மொத்தம் குவிக் ஷேர் எனக்கு சர்க்கிள் டு சர்ச் குவிக் ஷேர் ரெண்டுமே நான் நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைவசி ஸ்க்ரீன் இது வந்து சாம்சங்கோட S26 அல்ட்ராவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேணும்னா எனேபிள் பண்ணிக்க வேண்டியதான், வேணான்னா அது வந்து தேவையே இல்லை, டிசேபிள் பண்ணிக்கலாம். ஒரு ரேண்டம் யூஸர் அவர் சொல்கிறாரு அது யூஸ்ஃபுல் தாங்க, நீங்கள் தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி என்னங்க அது எவ்வளோ சூப்பரான அதுக்கு நீ வந்து ப்ரைவசி டெம்பர் ஓட்டலான்னு சொல்கிறாங்கங்க. அதாவது விதண்டாவாதம்னு வாங்கல, அப்படி தான் இருந்தது. இதுக்கு வந்து எண்டே இல்லையா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி அடுத்துங்க, மைக்ரான் வந்து ஒரு 16 லாங் டேர்ம் டீல்ஸ் சைன் பண்ணியிருக்காங்களாம். மேஜர் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தா ஏஐ ரிலேட்டட் தான். ஸோ இதனால் என்ன ஆக போகுதுன்னா ப்ரைஸிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கலையே ப்ரைஸ் ஹைக்கு, அந்த ப்ரைஸ் ஹைக் வந்து கண்டிப்பாக 2030 வரைக்கும் இப்படியே தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. சைனா புரியுது, சைனா தான் வந்து இனிமேல் நம்மளை காப்பாற்றணுமோ, ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க வந்து இனிமேல் ரேம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இறங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஹை பேண்ட் வித் மெமரி எல்லாத்துலேயுமே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களும் இறங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சாம்சங்கில் சைனாலேருந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ சைனாலையும் உள்ள இந்த பிளேயர்ஸ் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் அதிகமாக உள்ள வந்து குவாலிட்டியாகவும் டெலிவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டிமாண்ட்ஸ் வந்து குறைக்கலாம். பட் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ் வந்து நார்மலாக ஆகிடுதுன்னு வைங்க, எல்லாமே நார்மலாக ஆகிடுது, பெட்ரோல் எல்லாமே நார்மலாகுது அப்படின்னா, தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாமே நார்மல் ஆச்சு அப்படின்னா உடனே எல்லா இடத்துலையுமே ப்ரைஸ் வந்து திரும்பியும் ஒரு 2 மாதம் முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த ரேட்டு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாட்டாங்க, பெரும்பாலும் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இங்கேயும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. நாளை பின்ன இந்த ஹை பேண்ட் வித் மெமரி, நான் மெமரி, ரேமு இது எல்லாமே வந்து ஸ்டெபிளைஸே ஆனாலும் கூட பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ப்ராடக்ட்டோட ப்ரைஸை குறைப்பாங்களா தெரில. கேட்டால் அவங்க வந்து சப்பக்கட்டு எப்படி சொல்லிக்கலாம்னா, நான் ஒரு 2 வருஷம் கஷ்டப்பட்ட மார்க்கெட்டில் நிறைய லாஸ் ஆச்சு, அதனால் நான் வந்து இப்போதைக்கு குறைக்க முடியாது, என் லாஸ் எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன நான் ப்ரைஸ் குறைக்கிறேன். பட் தெரில எவ்வளோ பேர் ப்ரைஸ் குறைப்பாங்கன்னு உங்களுக்கு எதாவது தோணுதுன்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் சத்தியமாக ஐடியா இல்லைங்க, குறைப்பாங்கன்ற நம்பிக்கையும் இல்லைங்க. அப்புறம் ரீசெண்டாக ஆப்பிள் வந்து இப்போ ப்ரைஸ் ஹைக் ஆகிருக்குங்க. அதோட லிஸ்ட் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரைஸ் ஹைக் ஆனது தான் ஆச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பேனிக் பையிங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் குள்ளார எல்லாரும் போகிறாங்க. எவ்வளோ பேர்
இதில் ட்விஸ்ட் என்னடானா இப்போ போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சிலர்லாம் மேக் புக்கு ஐபேடு ஏன்னு கேட்டால் அதான் சொல்லிட்டாங்கல்ல சார் 75,000 ரூபாய்க்கு இருந்தது 1,00,000 ரூபா 1,10,000 ரூபாய் மாறுது 35,000 ரூபாய்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நான் எப்படி ப்ரோ வாங்குறது இந்த மாதிரி சொல்லிட்டு கரெக்டு தான் காஸ்ட் செம்மையாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பட் நான் பயன்படுத்த மாட்டேங்கிறது எதுக்கு நான் வாங்கி வைக்கணும் இன்றைக்கி நிஜமாவே எனக்கு அதில் ஒரு பயன் இருக்குது இதை நான் யூஸ் பண்ணியே ஆகணும் ப்ரோ வேறு வழி தெரியல இப்போ நான் லேப்டாப் இல்லைனா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது எனக்கு ஒர்க்கில் அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லாட்டி நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் நான் வீட்டிலேருந்தே தான் ஒர்க் பண்ணுறேன் ஸோ என் ஒர்க்குக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான லேப்டாப் வேணும் நான் அதனால் வாங்குற நிலமையில தான் இருந்தேன் அதனால் போய் இதுக்கு ஓகே இதில் வந்து தெரியுது ஓகே இவருக்கு தேவை இருக்குது அந்த தேவையை வந்து இவர் பூர்த்தி பண்ணிப்பார் இதில் ட்விஸ்டான நான் அந்த தேவையை பூர்த்தி பண்ணும்போது அந்த லேப்டாப்புக்காக ஒரு ரேட்டு போட்டார் இல்லையா அந்த ரேட்டை வந்து அவரோட ஒர்க்கு மூலமாக ஒரு ரிட்டர்ன் எடுப்பார் ஸோ அது இந்த இடத்துல வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டாக மாறுது இல்லையா அதான் ஆனால் பேனிக் பையிங் வேணாம் இதை நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன் இப்பயும் திரும்ப சொல்கிறேன் யூஸ்டு மார்க்கெட்டை ரொம்பவே எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் நம்ம கையாளுந்தால் இன்னும் பெட்டரான ஒரு சில டீல்ஸ் கிடைக்கலாம் யூஸ்டு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா ஆப்பிள் இப்படி ப்ரைஸ் மாற்றினதுமே டகால் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கடையை சட்டரை சாத்திட்டு போயிட்டாங்க நாங்களும் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டாங்க நேற்று நைட்டு ப்ரைஸ் ஹைக்காச்சு எல்லாருமே அவங்கவுங்க கடை இந்த செகண்ட்ஸ் மார்க்கெட்டு ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து ஒரு நாள் லீவு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு அப்டேட்டட் ப்ரைஸோட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா பாருங்களேன் ஸோ அந்தளவுக்கு இருக்குங்க அப்புறம் ஜிம்னாஸ்டிக்ஸ் உத்தரப்பிரதேஷ்லேருந்துங்க ஒரு இளம் வாலிபர் செம்ம ஃபிட்டாக இருக்கிறாப்புல ஜிம்னாஸ்டிக்ஸு இதெல்லாம் பண்ணாங்கனாலே ஃபிசிக்ஸ் செம்மையாக இருக்கும் அவர் வந்து ஏஷியன் ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் அதில் கோல்டு அடிச்சிருக்காப்புல ஜூனியர் மென்ஸ் வால்ட் ஈவெண்ட்டில் செம இந்த மாதிரி நிறைய புதுசாக பார்க்க முடியுதுங்க நம்ம ஊர்லேருந்து நிறைய டேலண்ட்ஸ்லாம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் முக்கியமாக வந்து அத்லெட்டிக்ஸு எப்போ பாரு நம்ம வந்து கிரிக்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பார்த்துருப்போம் சொல்லப்போனால் இப்போ ஃபுட்பாலுக்கும் நிறைய பேர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகமே ஃபுட்பாலை பற்றி பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம ஆளுங்கள்லாம் வந்து எதுலேயுமே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களையும் பார்க்க முடியுது அடுத்து 18 அல்ட்ரா வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடுச்சு இல்லாட்டி வந்து சஸ்பெண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம்ல அதெல்லாம் ஆகலையாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 50 மெகாபிக்சல் 1 இன்ச் சென்சார் நம்ம பார்த்துருப்போம் ஆம்னி விஷன் சென்சாரு சோனி சென்சார் இந்த மாதிரி அந்த வரிசையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா இப்போ 200 மெகாபிக்சல் 1 இன்ச் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க லோஃபிக் 3.0 அப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம் எந்த அளவுக்கு மாசாக வருதுன்னு இதை தவிர ஆல்ரெடி என்ன கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 1/1.12 அந்த மாதிரி நல்ல பெரிய சென்சார் அந்த சைஸ் ஆஃப் சென்சார் வந்து பெரிஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுலேயும் லோஃபிக் இருக்கும்னு சொன்னாங்க ஸோ இவங்களோட டிசைனிங் எப்படி இருக்க போகுது என்ன ப்ரைஸ்க்கு இந்த டிவைஸ் வரப்போகுது அது எல்லாமே வந்து பசில் தான் இப்போதைக்கு நோ ஐடியா ஏன்னா எல்லா டிவைஸோட ப்ரைஸுமே லைவாக இன்க்ரீஸ் ஆகிறது நம்மளால் பார்க்க முடியுது ஸோ தெரில என்ன மாதிரியான ப்ரைஸ்க்கு இந்த டிவைஸ் வந்ததுன்னா வரலாம் இல்லாட்டி வெறும் சைனாவில் மட்டும் இதை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ஏன்னா குளோபலாக வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்குது கொலராக இருக்குது அதனால் எல்லாராலையும் வந்து அல்ட்ரா டிவைஸை பெட்டரான ப்ரைஸ்க்கு டெலிவர் பண்ண முடியுமாங்கிறது கேள்விக்குறி தான் பட் ஒரு நல்ல ஹோப்பை பில்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அப்புறம் லாவாவில் ஃபோன் லைனப் இருக்குது பார்த்தீங்களா லாவாவில் வந்து யுவா போல்டு ஸ்மார்ட்டு ஷார்க்கு பிளேஸு அக்னி ஸோ இதில் எது எந்த இடத்துல வருது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் சாம்சங்கில் கேலக்ஸி A06 அதே மாதிரி A16 அதாவது A16 அடுத்து A26 A36 A56 நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க ஓகே இது வந்து அப்படி க்ரோயிங் பேஸில் இருக்குது அது இருக்கலே பட்ஜெட்டு இது வந்து பட்ஜெட்டு இது வந்து டாப் பட்ஜெட் டு மிட் ரேஞ்சு இது வந்து மிட் ரேஞ்சு ஃபோனு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிக்கிறீங்கல்ல அது மாதிரி லாவாவில் பேரை வச்சு கரெக்டாக பிரிக்க முடியுதா ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்குது நிறைய நேம்ஸ் இருக்குது லாவாவில் அது கொஞ்சம் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் போல் ஓகே இப்போ வருவோமா முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா ஆப்பிள் ப்ரைஸ் ஹைக் சம்மரி ஃபார் இந்தியா ஐபேட் எல்லாம் பேஸ் ஐபேடு 49,900 ரூபாய் 49,990 ரூபாங்க இதுக்கு முன்னாடி வந்து 34,999 ரூபாய்க்கு இருந்தது அதாவது கிட்டத்தட்ட 15,000 ரூபா ஜம்ப்பு மற்றவங்களாம் 5,000 3,000 2,000 ஜம்ப் பண்ணும்போது எங்களால் வந்து 15,000 ஜம்ப் கொடுத்துருக்காப்புல ஐபேடு மினி பொறுத்த வரைக்கும் 69,900 ரூபாய் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபா ஜம்ப் அடிச்சிருக்கு ஐபேடு ஏர் வந்து 65,000 ரூபாயிலேருந்து இப்போ 90,000 ரூபாய்க்கு போயிடுச்சு ஸோ பாருங்கள் எல்லாருமே 25,000 ஜம்ப்பு ஐபேடு ப்ரோ 1,00,000 ரூபாயிலேருந்து 1,40,000 ரூபாய் 40,000 ரூபா ஜம்ப்பு அதே மேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக் மினி M4 வரும்போது 60,000 ரூபா 60,000 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த புதுசில் ஆஃபரில் 512 ஜிபிலாம் கிடச்சிது அப்புறம் பார்த்தா 60,000 ரூபாய்க்கு 256 ஜிபி கிடச்சிது அப்புறம் அதுவே 70,000 ரூபாயாச்சு 72,000 75,000 மாதிரியான ப்ரைஸில் பார்க்க முடிஞ்சது 256 ஜிபி இப்போ என்னடான்னு பார்த்தா யாரும் வாங்க முடியாது இந்த மாதிரி 95,000 ரூபாய் கிட்ட போயிடுச்சு
அப்புறம் மேக்ஸ் ஸ்டூடியோ M4 மேக்ஸ் முன்னே வந்து 2,15,000 சரியா, அது எல்லாரும் வாங்க போகிற ஒரு பொருள் கிடையாது தான் விடுங்க. ஆனால் இப்போ 2,80,000. அடுத்து மேக்ஸ் ஸ்டூடியோ M3 அல்ட்ரா, அது வந்து உங்களுக்கு 4,15 லட்சம் 4,30,000 ரூபாயில் இருந்தது, இப்போ 6 லட்சம் ரூபாயாம். iMac M4 1,34,900 ரூபாயில் இருந்துதான், இப்போ என்னடானா iMac M4 வந்து 1,75,000 அப்படி தான் இருக்குது. இந்த ஹை பேண்ட்வித் மெமரி டிமாண்டு வந்து அதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எண்டு இருக்குது, கொஞ்ச நாள் ஆகும். ப்ளஸ் யாருமே வந்து பேனிக் பையிங்லாம் பண்ணாமல் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிராண்டும் கொஞ்சம் சரண்டர் ஆவாங்க. இல்லாட்டி வந்து தேவையில்லாத ஆணையை யாரும் பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணிவிட்டு இவங்களும் நம்மளுக்கு வந்து குத்தி குத்தி தள்ளி. ப்ளஸ் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ரைஸ் மாறினதுக்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் போய் நான் வாங்கிக்கிறோம் அப்படின்னா இப்போ உடனே வந்து வாங்க முடியாது. லேட்டஸ்ட் மாடல்ஸு, ஒரு ஜென்ரேஷன் பழைய மாடல், இதிலெல்லாம் வந்து ப்ரைஸ் நிறையா மாற்ற வேண்டிய வேலை அவங்களுக்கும் இருக்குது. ஸோ அவங்களும் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டாக்கை எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸை மாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஆஃப்லைன் மார்க்கெட்டும், அதுவும் தேர்ட் பார்ட்டி ஆஃப்லைன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, யூஸ்டு ஃபோன்ஸ் விற்கக்கூடிய ஒரு சில கடைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேலஞ்சு தான். அப்புறம் மேக்புக் ஏர் M5 இப்போ தான் என் கசினுக்கு பார்த்துட்டு இருந்தேன். 1,20,000 ரூபா, ஆனால் 1,10,000 ரூபாய் கிடைக்குது. கார்டு ஆஃபர்லாம் அப்ளை பண்ணால் 1,02,000 ரூபாய் கிடைக்குது. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். மனசாட்சியே இல்லாமல் 1,20,000 சரி 1,10,000 ரூபாய் கிடச்சிட்டு இருந்ததை 1,50,000 ரூபாய்க்கு மாற்றினா அப்போ 1,40,000 ரூபாய் கிடைக்க போகுது. 30,000 ரூபா மாறி போச்சு. இப்போ எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு, இது வாங்கடா இப்போ அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இவ்வளோ நாளாக இதுக்கே வெயிட் பண்ணி வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 30,000 ரூபா இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் வந்து பெரிய இடி விழுந்த மாதிரி இருக்கும். மேக்புக் ப்ரோ M5 அது வந்து பார்த்தீங்கன்னா 1,70,000 ரூபாய்க்கு இருந்தது, 2,40,000 ஆயிடுச்சு. மேக்புக் ப்ரோ M5 மேக்ஸு அது வந்து 4 லட்ச ரூபாவில் இருந்தது வந்து இப்போ 5 லட்ச ரூபா. மேக்புக் நியோ இது வந்து கொடுமைங்க, இதுலேயும் 10,000 ரூபாய் ஏற்றிட்டாங்க. சரியா, 70,000 ரூபாய் அப்படின்னு போட்டு 60,000 ரூபாய்க்குலாம் கிடச்சிட்டு இருந்தது. 70,000 ரூபாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் மாற்றிட்டாங்க. அப்போது ஹோம் ப்ராடக்ட்ஸு இதில் ஆப்பிள் டிவி தான் சோகமே. 26,000 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்கங்க. சந்துரு ஹாப்பியாக இருப்பான் அது வரைக்கும். ஓகே, ஆப்பிள் டிவி 4Kல 64 ஜிபினா இந்த ப்ரைஸு, 128 ஜிபி வித் ஈத்தர்நெட் கனெக்ஷனோடனா 32,000 ரூபாய். இப்போ இதுக்கு முன்னாடி 17,000 ரூபாய்க்கு இருந்தது. டபுள் மடங்கு ப்ரைஸ் ஹைக்கான மாதிரி இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நிறைய பேர் வந்து இப்போ ஹாப்பியும் ஆகிறாங்க. எப்படின்னா, ப்ரோ இப்போ தான் ப்ரோ 1 மாதம் முன்னாடி வாங்கினேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. அது கரெக்டு தான். பட் இப்போ எல்லாரும் வந்து பயன்படுத்தவே போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பொருளுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆகிடுச்சுங்கிறதுக்காக போய் யாருமே தலையை உள்ளே கொடுக்காதீங்க. வெயிட் சுச்சுவேஷன் பெட்டர் ஆகட்டும், வெயிட் பண்ணுங்கள். 2030 வரைக்கும் சுச்சுவேஷன் பெட்டர் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு தேவை இருக்குன்னா நம்ம வாங்க தான் போகிறோம், அது வேறு விஷயம். பட் சுச்சுவேஷனே பெட்டர் ஆகாதுங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இன்றைக்கி பாருங்கள், மான்சூன் எப்படி வர போகுதுங்கிறதுக்கு எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. நான் எப்படி வந்து அடுத்த வீடியோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கும் நானும் வந்து கெஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கெஸ் ஒர்க் நிறையா இருக்குது. பட் அதுதான் அப்படியே நடக்கணும்னு சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. ஸோ அதனால் யாரும் தயவுசெய்து பேனிக் ஆகாதீங்க. அடுத்து K90 அல்ட்ராங்க, ஸ்பெக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. 8 லிட் சிப் செட் வேறு, ப்ளஸ் அந்த கூலிங் மெக்கானிசம் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. D2 டெடிகேட்டட் கேமிங் டிஸ்பிளே சிப் வேறு யூஸ் பண்ணியிருக்காங்க. 10 டிகிரி வரைக்கும் கூலிங் ஆகும் அப்படின்னா, இப்போ டிவைஸோட ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் 35னா 25 டிகிரிக்கு போகணும். அதாவது டிவைஸோட இப்போ கரண்ட் டெம்பரேச்சர் ரூம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது டிவைஸ் பொதுவாக 35 டிகிரியில் இருக்கும் அப்படின்னு வைங்களேன். இப்போ இந்த டிவைஸ் வந்து அப்போ 25 டிகிரியில் இருக்கணும். பட் தெரில அதை வந்து எந்த ஆஸ்பெக்ட்ஸில் சொல்கிறாங்க. இல்லாட்டி வந்து ஒரே மாதிரியான டாஸ்க்கை வேறு ஒரு ஃபோனுக்கு கொடுத்தா அது 50 டிகிரி கிட்ட போகுது அப்படின்னா தலைவன் வந்து 40 டிகிரி கூட தொட மாட்டான். இதை வந்து பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி எப்படியோ ஒன்று, ஆனால் ஃபேன்லாம் வச்சு சூப்பராக ஏதோ இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 8550 mAh பேட்ரி, 165 Hz, 100 வாட் சார்ஜிங். ஸோ இதெல்லாமே வந்து ஓகே. பாஸ் த்ரூவும் இருக்குது, அதாவது பைபாஸ் சார்ஜிங் அதுவும் இருக்குது. 6.3 இன்ச் அதுதான் வந்து இப்போது இருக்கிற காம்பேக்ட் ஃபோன்ஸ், இல்லாட்டி வந்து ஸ்வீட் ஸ்பாட் ஃபார் காம்பேக்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். OnePlusல 16T 13s வந்துச்சு, அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்குது. மார்க்கெட்டும் கொஞ்சம் கோலராக இருக்குது. இருந்தாலும் 16T வரப்போகுது. 6.3 இன்ச் 1.5K பேனல் தான், OLED பேனலு. ஸோ 8 Gen 6லாம் இருக்கும். நல்ல டிவைஸு, 185 Hz வரைக்கும் கூட போகும். ஸோ இதெல்லாமே வந்து எதிர்பார்ப்புகளில் இருக்குது. அப்போ காம்பேக்ட் ஃபோன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இனிமேல் பார்க்க முடியும். 6.3 இன்ச்சு தான் காம்பேக்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 6.3 இன்ச் சைஸில் நீங்கள் நிறைய ஃபோன்ஸ் இனிமேல் பார்க்கலாம். நிறைய பேர் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆல்ரெடி ரெனோ 16 பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இன்னும் எல்லாருமே வந்து களத்தில் இறங்க தான் போகிறாங்க. நிறைய டிவைஸ் வர தான் போகுது. காம்பேக்டாகவும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும். ப்ரைஸை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக்கொள்ள சிவபரணி. பார்க்கலாங்க. பை.